தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்திய அண்ணாமலை கைது பண்றதுக்கே உங்ககிட்ட தெம்பு இல்ல, தராணி இல்ல. இவங்க போய் சீமான் கிட்ட போவாங்க. என்ன சொல்றீங்க? என்ன சீமான் வானத்துல குதிச்சு வடிவேலு சொல்ற பிக்கப் பார்ட்டிசன் அது போல சுட்டாரு. அதுக்கு நாங்க பயப்படணுமா? எதுக்காக பயப்படணும்? தமிழ்நாடு காவல்துறை யாருக்காக எவனுக்காக பயப்படாது. காவல்துறை திருப்பதி நீங்க அரசாங்க கேள்வி அரசு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இவரு பேச வர்றாரு. அதான் நேரடியாக காவல்துறை. மன்னர்கள் ஆண்ட காலத்துல வரலாறு படிச்சீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மந்திரிமார்கள் எல்லாம் போவாங்க. போயிட்டு மன்னா அப்படின்வாங்க. சொல்ல மந்திரியாரே, மாதமும் மொழி பொழிகின்றது மன்னா, தங்கள் ஆட்சியில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வலம் வருகின்றார்கள், சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் அப்படின்னா மாதம் மும்மொழி பொழிகிறது. நானே சொல்றேன், அந்த மன்னர் வெளியே போய் மழை பெய்யுதா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். அப்ப மந்திரிமார்கள் சொல்லி அப்படியெல்லாம் சொன்னோடனே அரசர் என்ன பண்ணுவோம்னா ஒரு கை தட்டுவாங்க. உடனே 2-3 பேர் வருவாங்க. திமுக பாஜக 2 பேரும் சேர்ந்து விஜயை கூப்பிட்டு பேரம் பேசுவாங்க. பேரத்துக்கு ஓகே. இது என்ன பாகுபலி படத்தோட பெரிய கதையா இருக்கு. நீங்க போய் எப்படி மறுப்பீங்கன்னு சொல்லுங்க. ஏங்க விஜய நாங்க எதுக்குங்க அவரை வளர்த்துவோம்? நடிகர் விஜய்க்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உருவம் இல்லை. ஒட்டு இல்ல உறவு இல்ல எனக்கு தெரியும். நீங்க வளர்த்து விட விரும்பல, நீங்க அழிக்கதான் பாக்குறீங்க, அதுவும் நமக்கு தெரியும். இருந்தாலும் என்னன்னா நீங்க ஒரு அரசியல் சாணக்கியத்தனமா பார்க்க கூடாது. நீங்க ஒரு சதியை நினைக்கிறீங்க. இல்ல நானே சொல்றேன், இதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனமா தான் பாக்கணும். இல்ல மாட்டுக்கல. ஆனா நீங்க தானே போற இடத்துல மக்கள் எல்லாம் என் பக்கம் இருக்காங்க. 26 எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? ஆசனை கொடுத்துட கூடாதுன்னு சொல்றீங்க. கூட்டணியே தேவையில்லையா? காங்கிரஸ் கூட போ. நான் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் புஷி ஆனந்தா அந்த புருஸ்லி ஆனந்தை வைத்து அவசர அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. இதுல எங்க 1000 கோடி படம் முளைச்சு வந்தது. இந்த திமுக கூட பாஜக கூட கள்ள உறவு விஜய் வச்சதுனாலதான் சீமானு ஏறி அடிக்கிறார். இதுதான் ஃபேக்ட். அதான் அதிமுக சேர்த்தாங்க சொல்றேன். கூட்டணிக்கு யாருமே வராத போது வந்திருக்கிற கூட்டணி பத்தி நீங்க இப்படிதான் வைப்பீங்க. அப்புறம் சார் அது ஓகே. இப்ப திமுக கூட்டணி வலுவா இருக்குன்றதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆக விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரி, தொடர்பு இருக்குது, உறவு இருக்குன்னு சொல்றேன். செந்தில் பாலாஜி அண்ணா எங்க போனாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த அளவுக்கு பண்ணாங்க. முதலமைச்சர் தானே பக்கத்துக்கு போனாரு. ஊர் மாலை போச்சு, இவங்க முன்னாடி ஊர் மாலை போன சொல்ல வரீங்களா? செந்தில் பாலாஜி என்ன சார் இருந்தாரு? இருந்தாரு. எந்த கட்சியில இருந்தாரு? எந்த ஆட்சியில இருந்தாரு? திமுக. இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற மக்களுடைய காசு கொள்ளடிச்சு சீமானு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பாம செல்போனை பார்த்துட்டு பொங்குறாரு. இல்ல நானே சொல்ல அதை பார்த்துதான் பார்த்து பொங்குறாரு. நீங்க யோகியா கூடாது. இல்ல சார், நீங்க ஏன் சும்மா பேசுறீங்க? செல்போன் அப்படி ஓர போடுங்க. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள், மேலும் அவரோடு இணைந்திருக்கிறார் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜி சிவா அவர்கள். இருவருக்கும் வணக்கங்கள். சார், நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போ தற்போது ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க, பிணை விடுதலை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல தொடர்ச்சியாக கஸ்தூரி அவர்களுக்கு சீமான் அவர்கள் ஆதரிச்சு கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அவர்கள் கைது பண்ணது தவறுங்கிற அந்த கைதை கண்டிச்சிருந்தாங்க. கஸ்தூரி அவர்கள் மீது ஒரு திமுக அரசு வன்மத்தோடு செயல்பட்டு இருக்காங்கன்றது குற்றச்சாட்டா இருக்கு. அது எப்படி? இல்ல, திமுக மீது இதில் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது. திமுக மீது தவறு இருக்குது. ஆமா, ஒத்துக்கிறேன். கைத்தல தட்டுறேன். திமுக மீது மிகப்பெரிய தவறு எப்படி இருக்குது சொன்னால், இந்த தவறாக பேசிய கட்சியிலே கோமாள சீமான் எடுத்து பேசியிருக்கிறார் பாருங்க. ஏற்கனவே அருந்தியதிலே மணல்ல வந்தவர்கள் வந்தேர்கள் சொல்லக்கூடிய சீமான் அப்போதே கைது செய்திருக்க வேண்டும். அந்த இடத்துல மெத்தன போக்கு கடைப்பிடித்தன் காரணமாக சீமான் கொக்கரிக்கிறார். அதை வைத்து தான் திமுக தவறுக்கிறேன்னு சொன்னேன். இப்ப கை தட்டுங்க பார்க்கலாம். நான் தட்டுறப்போ நீங்க தட்டுங்க. சீமானையும் கைது பண்ணிருக்கோன்றாங்க. ஆகவே சீமான் யாருக்கெல்லாம் ஆதரவாக பேசுகிறாரோ, குறிப்பாக 99%
அவர்கள்லாம் சீமானோடு கைது செய்யக்கூடிய நபர்கள் தான் அவர்களோடு சீமான கைது செய்யல் எடுக்கக்கூடிய நபராகத்தான் இருப்பார். ஆகவே சீமான் போன்ற வஞ்சகமாக பேசக்கூடிய, வன்மத்தோடு பேசக்கூடிய, பிரித்தான சூழ்ச்சியோடு பேசக்கூடிய ஒரு கோமாரி தமிழகத்தில் வேறு எவரும் இருக்கு. சரி, ஏன் சீமானை ஏன் கைது பண்ண தயங்கி திமுக அரசு? ஒரே கேள்வி. அந்த அளவுக்கு ஆண்மை இல்லையா? அதாவது அந்த அளவுக்கு அதிகார அந்த இது இல்லையா? அவங்க இரும்பு துணிச்சல் இல்லையான்னு கேட்கலாம். இல்லையா? அப்படி இல்ல. ஏன் சொன்னா ஆறு மெம்பர் கூட வெற்றி பெற முடியாத சீமானை பார்த்து எதற்காக ஆறு மெம்பருக்கு இடையே மெம்பர் இந்தியாவே பிரதமர் முதல் கொண்டு ஜனாதிபதி முதல் கொண்டு ஆடக்கூடிய ஒரு நபர் அந்த ஜெயலலிதா கைது பண்ணிச்சா இல்லையா? சங்கராச்சாரியர் சரி, ஆண்மையோட அரசு பண்ணிச்சா இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் வந்து பேசினாரு, எங்க பேசினாரு? ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அருந்ததியர்களைன்னு சொன்னாரு. மன்னர்கள் கிட்ட வந்து பணிவிடை செய்யறதுக்காக வந்தவங்க அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு ஆண்மை உள்ள அரசு தானே? ஆமா. திராவிட யாருக்கும் பயப்படாத அரசு தானே? ஒரு முடிவோட மக்கள் இல்ல மக்கள் எல்லாம் வந்து உங்க பின்னாடி அனுபவித்து நிக்கிறாங்க தானே? இல்ல சந்தேகமா? நான் என்ன சொல்றேன், என்ன சார் உங்களுக்கு சந்தேகமா? நான் என்ன சொல்றேன், கைது பண்ணி பாருங்க, கைது பண்ணி பாருங்க. சீமான கைது பண்ணீங்களா? பயப்படுறீங்களா? ஏன் பயப்படுறீங்க? அப்படி அல்ல. அவர் பேசக்கூடிய, வன்மத்தோடு பேசக்கூடிய, பொய்யும் பொருட்டு பேசக்கூடிய அத்தனை புகழ அடுக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அடுத்த அதிமுக கூடிய விரைவில் சிறைக்கு தள்ளப்படுவார். எப்போ? கூடிய விரைவில். புகார்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது, புகார் பரிசீலனை இருக்கிறது. சீமான் பேசக்கூடிய பிரித்தான சுவிச்சு மத பேசக்கூடிய மொழிக்கலத்தை ஏற்படுத்தி பேசக்கூடிய சீமானை கைது செய்வார். நீங்க சீமானை கைது பண்ணுங்க, கைது பண்ணி போய் அடி வாங்குங்க, அதெல்லாம் வேற விஷயம். யார் அடி வாங்கணும்? வார்டு மெம்பர் தகுதியில் சீமானை காவல்துறை கைது செய்ய காவல்துறை அடி வாங்குமா? ஏன் பயப்படுறீங்க? கூட தகுதியில்லா சீமான் உண்மைதான். அவர் கவுன்சிலர் பேசுறீங்க, யாருமே இல்லதான். நீங்க போய் கைது பண்ணி போங்க. வீட்டு வேணுமா? சங்கர் இவரு சங்கர் என்ன பாருங்க, சீமான் வீடு வேணும், அட்ரஸ் வேணுமா? நான் வேணா தரேன், சொல்லுங்க. பாருங்க, சீமான் ஒரே முறை பேசியிருந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கலாம். தினம் தினம் பேசுதா பல புகழ் குவிந்திருக்கிறது. அதே பரிசீலனை இருக்கிறது, நிலுவில் இருக்கு. எந்த வழக்குல கைது பண்ணலாம்? நிலுவில் அவர் பேசக்கூடிய அத்தனைகளும் கைது செய்யக்கூடிய வகையில தான் இருக்கு. அப்ப ஏன் தாமதிக்கிறீங்க? அதுதாங்க பல ஆயிரக்கணக்கான போர் நிலுவில் இருக்கிறது. ஏன் நிலுவில் இருக்குன்னு பரிசீலனை இருக்கிறது. கைது செய்ய அண்ணன் தடாரகி அவர்கள் முன்னுக்கு வருகிறார் சொன்னால் நான் இல்ல நானே கைது செய்ய வரல. உங்களால வந்து எப்படின்னா கேட்டால் அம்மாவுக்கு ஆண்மை இருக்கிறது, சங்கர கைது செய்தார்கள், அந்த அம்மாவே கைது நாங்கள் செய்திருக்கிறோமே, இதை விட வேற என்ன உங்களுக்கு சொல்ல முடியும்? அந்த அம்மாவை கைது, அந்த அம்மா உங்க ஐயாவே கைது பண்ணாங்க, அதை என்ன சொல்லுவீங்க? அதற்கு பிறகுதான் நாங்க அம்மாவை கைது பண்ணோம். அந்த ஐயா முதல்ல இவங்க என்ன பண்றாங்க, கைது பண்ணணும்னா அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அந்த சிறைச்சாலையை மாத்திச்சு. அது பெரிய சிறை. அந்த அம்மாவே ஐயா முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவரை கைது செய்தால், ஆனால் அவர் போடப்பட்டது அப்பட்டமான பொய் வழக்கு என்று கலைஞரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நாங்கள் உங்களை கைது செய்திருக்கிறோம், உங்கள் மீது நாங்கள் புகாரை தொடுத்தோம், விசாரணை வலயத்திலே குற்றவாளி சிறைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஊழல் செய்திருக்கூடிய அதிமுக கட்சிக்குள்ள வேறுபாடு. அந்த மாதிரி நீங்க பாருங்க, அதே கேள்வி அவங்க கேட்கற ஜெயலலிதா அவர்களே நீங்க பண்ணீங்கன்னா அப்ப ஏன் சீமான் முடியலங்கிறது அதுதாங்க. ஆயிரக்கணக்கான புகார் குவிந்து இருக்குதுங்க, கொஞ்சம் பொறுங்க. இந்த 1.5 வருஷம் தான் இருக்காச்சு. ஏங்க திரும்பியும் ஒரு சில 1 மாதம் 10 நாள் 20 நாள் 2 மாதம் பொறுங்க. ஓகே, அது நீங்க நடவடிக்கை எடுப்போம். அதற்காக கத்திரி பேச வருமா? தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்திய அண்ணாமலை கைது பண்றதுக்கே உங்ககிட்ட தெம்பு இல்ல, தராணி இல்ல. இவங்க போய் சீமான் கிட்ட போவாங்களா? என்ன சொல்றீங்க? என்ன சீமான் வானத்துல குதித்து வடிவேலு சொல்ற பிகே பார்ட்டிசன் ஏதோ பிகே ஏடிசன் அது போல சுட்டாரு. அதுக்கு நாங்க பயப்படணுமா? எதுக்காக பயப்படணும்? தமிழ்நாடு காவல்துறை யாருக்காக எவனுக்காக பயப்பட? காவல்துறை திருப்பதி நீங்க அரசாங்கத்துக்கு கேள்வி அரசு பேச முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இவரு பேச வர்றாரு, அதான் நேரடியாக காவல்துறை அதுதான் சொல்ல வர்றாரு. எவனோ கஞ்சா வச்சா முதலமைச்சர் விற்க சொல்ற பேசுறாரா இல்லையா? பேசுறாரா இல்லையா? அதான் நேரடியாக காவல்துறை வந்து என்ன தவறு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. எப்படிதான் பொறுத்தவரை அப்படின்னு சொன்னா முதல்வரும் குடும்பமா ஒட்டு மொத்தமா என்னன்னு சொன்னா இந்த அதிகாரி எல்லாம் போறோம். ஒரு காலம் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த மன்னர்கள் ஆண்ட காலத்து வரலாறு படிச்சீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மந்திரிமார்கள் எல்லாம் போவாங்க. போயிட்டு மன்னா அப்படின்வாங்க, சொல்ல மந்திரியாரே
மாதமும் மொழி பொழிகின்றது மன்னா, தங்கள் ஆட்சியில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வலம் வருகின்றார்கள், சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் அப்படின்னா மாதம் மும்மொழி பொழிகிறதுன்னா நான் சொல்றேன். அந்த மன்னர் வந்து வெளியே போய் மழை பெய்யுதா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். அப்ப மந்திரிமார்கள் சொல்லி அப்படியெல்லாம் சொன்னோடனே அரசர் என்ன பண்ணுவோம்னா ஒரு கை தட்டுவாங்க. உடனே 2-3 பேர் வருவாங்க. இவருக்கு இதை கொடு, அவருக்கு அதை கொடு, பொற்கிளிகளை கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. இதெல்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். ஆனா இப்ப திமுக நடக்கும்போது இது ஒரு மன்னராட்சி மீறி தான் இங்க வந்து அப்படிதான் பொற்கிழி வழங்கப்படுது. யாருக்குன்னா மந்திரிமார்களுக்கு இல்ல, அதிகாரிகளுக்கு வழங்கப்படுது. அப்போ யாருன்னா திமுகவுக்கு ஜால்ரா போடுற, அதுக்கு ஐஏஎஸ் இருக்கட்டும் ஐபிஎஸ் இருக்கட்டும், இந்த அதிகாரி என்ன பண்றாங்க, வராங்க, ஐயா நம்ம ஆட்சியில வந்து அப்படியே தமிழகமே குழுன்னு கடக்குது. இவர் என்ன பண்றாரு, திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய வளர்ச்சியை, மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க. இவங்க குடும்பம் மட்டும்தான் சந்தோஷத்துல என்ன சொல்லு. அரசு அதிகாரி எல்லாருமே சொல்றாங்க, தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க, அனைவரும் சந்தோஷமா. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா அந்த எப்படி அந்த ஒரு காலத்துல மந்திரிமார்கள் சொல்லி மன்னர்கள் வந்து அப்படியே மிதப்பாங்க. அந்த அந்த பொற்கிழிகள் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அந்த ஒரு அந்த இந்த புகையில அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு சந்தோஷமா இருப்பான். ஏன்னா வெளியே போக மாட்டான், மழை பெய்யுதா உள்ளது. அதே போன்ற ஒரு உலகத்தில் தான் இன்றைய முதல்வரும் திமுக இருக்குன்னு சொன்னா எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால்தான் வந்து கஸ்தூரி இதுல உண்மை இல்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில ஆட்சியில் அமர வைக்க மக்கள் முடிவெடுத்திருக்கிறார். இதை இவரெல்லாம் தெரிந்து கொண்டு இரவு பகல் பார்க்க நீங்க சொல்றதே ஏத்துக்கிறேன். இப்ப வர 26 தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும், நாங்க வந்து சந்தோஷமா இருக்கோம், மக்கள் சந்தோஷமா இருக்காங்க சொல்றப்பல சரி, இதுக்கு ஏன் குறுக்கு வழியை கையாளுறீங்க? எந்த குறுக்கு வழியை கையாளு? நான் சொல்றேன், இப்ப விஜய் கிட்ட ஒரு புதுசா ஒண்ணு சொல்ல போறேன் பாருங்க. சொல்லவே வரல, ஆனா அவரே தெரியுது பாருங்க, அவருக்கே தெரியுது பாருங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஏன்னா திமுக காரனுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். என்னன்னா என்ன வழிதான் சொல்லுங்க. ஏன்னா விஜய் வந்து இப்ப மாநாடு, அந்த கூத்தாடி விஜய் எனக்கு பிடிக்காத அவன் மாநாடு நடத்தினான். மாநாடுல திமுக அட்டாக் பண்ணா, அதிமுக அட்டாக் பண்ணா, எல்லாரையும் அட்டாக் பண்ணா. அதிமுக அட்டாக் பண்ணல, திமுக பாஜக எல்லாம் அட்டாக் பண்ணும்போது அதிமுக அட்டாக். இது வந்து திமுக ஒரு நெருடல் ஏற்படுச்சு. அதே நேரத்தில் என்ன ஆச்சுன்னா சோசியல் மீடியால வந்து வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாங்க. அது சம்பந்தமா வந்து ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை துணை பொதுச் செயலாளர் வந்து காய் நகர்த்துறாரு. அப்போ வந்து விஜயை வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு விடுதலை சிறுத்தை மற்றும் இன்னும் சில கட்சிகள்ல பெரிய ஒரு கூட்டணியா ஒரு களமிறக்க போறாங்க. இது வந்து எப்படியோ உளவுத்துறை மூலியமா, இன்டெலிஜென்ஸ் மூலியமா திமுக மோப்பம் பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு ரூட்டை பார்த்தாங்க. என்ன ரூட்டு, சரி நீ இந்த ரூட்டு போறியா, நாங்க ஒரு ரூட் போறோம் பாருன்னு இவங்க என்ன பண்ணாங்க, வேகமா குறுக்கு வழி போயிட்டு கூப்பிட்டு வச்சு பேரம் பேசுறாங்க. என்னன்னு சொன்னா, இருங்க அவசரப்படாதீங்க, சொல்லி முடிச்ச அப்புறம் என்ன பேரம் நடந்தது. என்ன பேரம்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடாது. நீ எப்படி 2015 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஜெயலலிதா ஒண்ணு உருவாக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, மதிமுக, அப்புறம் வந்து தேமுதிக எல்லாத்தையும் திமுக கூட்டணிக்கு ஆதரிக்க இருந்த அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணி ஆக்கி முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் ஆக்கி தனியா இயங்குங்க, உங்களுக்கு எவ்வளோ தேர்தல் செலவு நான் தரேன்னு சொல்லி கொடுத்தது ஜெயலலிதா 2015. அதே மாதிரி ஒரு கான்செப்டை திமுக இப்ப கையில எடுத்துக்கிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னன்னா 2026 தேர்தலில் இப்போ அந்த கூத்தாடியுடைய கட்சி, அவன் பேரு கூட வரல, வெற்றி கழகமா டிவிக்கு, அந்த கட்சிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 234 தொகுதிக்கு இவ்வளவு கோடின்னு நாங்க ஒதுக்குறோம், நீ வந்து தனியா நில்லு, அதிமுக கூட போறாரு. ஏன்னு சொன்னா அதிமுக கூட போயிட்டான்னு சொன்னா அவன் பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் இல்லை, அது நமக்கு தெரியும். இருந்தாலும் திமுக உளவுத்துறை எப்படின்னு நினைக்கினா, அவன் அப்படி போயிட்டான்னு சொன்னா வலிமையாயிருவாங்க. அப்ப விடுதலை சிறுத்தை போயிடுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம விட்டு போயிடுவாங்க. விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சி போகும்போது இன்னும் சில முஸ்லீம் அமைப்புகளோ இல்ல வேற எல்லாருமே போவாங்க. போகும்போது என்ன ஆயிடும் சொன்னா, இல்ல மக்கள் மத்தியில என்ன ஆயிடும் சொன்னா, இதுதான் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணின்னு சொல்லும் போது அது ஒரு 5% வாக்குகள் மாறுச்சுன்னு சொன்னா நம்ம அந்த 26 கனவு வந்து கனவாகவே போயிடும், பலிக்காது. அப்ப என்ன பண்றதுன்னா குறுக்கு வழி இது பண்ணி இப்படி வந்து குறைஞ்ச ஒரு 1000 கோடி அதை விதைக்கிறாங்கன்னு வைங்களா, டென்ஷன் ஆகாதீங்க.
விதிச்சு அதன் பிறகுதான் இப்ப என்ன பண்றான் விஜய் சார்பில் வந்து அறிக்கை வருது. அதிமுகவுடன் கூட்டணி என்று யாரும் பேசக்கூடாது, நாங்க அப்படி யாரு கூட கூட்டணியில நாங்கள் மக்களோட நின்று நாங்க வெற்றி பெற்று நாங்க ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி அதிகாரத்துல வருவோம் நாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இதுக்கு முன்னாடி அவன் அதை சொல்லல, இப்ப சொல்றான்னா திமுகவுடனான ஒப்பந்தம் ஓகே. இந்த ஒப்பந்தத்துக்கு மறைமுகமா ஊக்குவிச்சது மத்திய பாஜக. ஏன்னா பாஜகவுக்கு என்னன்னா அதிமுக டிவிக்கு கூட்டணி வச்சுன்னா அதிமுக ஒரு பெரிய கட்சி கூட்டணி அதாவது ஆட்சிக்கு வர்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்க கூடாது என்று மத்திய பாஜக அரசுக்கு திட்டம். அதனுடைய எதிரொலி தான் திமுக பாஜக 2 பேரும் சேர்ந்து விஜயை கூப்பிட்டு பேரம் பேசுறாங்க. பேரத்துக்கு ஓகே. இது என்ன பாகுபலி படத்தோட பெரிய கதையா இருக்கு. இதை நீங்க போய் எப்படி மறுப்பீங்கன்னு சொல்லுங்க. ஏங்க விஜய நாங்க எதுக்குங்க அவரை வளர்த்து விடணும்? நடிகர் விஜய்க்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உருவம் இல்லை. ஒட்டு இல்ல உறவு இல்ல எனக்கு தெரியும். நீங்க வளர்த்து விட விரும்பல, நீங்க அழிக்கதான் பாக்குறீங்க, அதுவும் நமக்கு தெரியும். இருந்தாலும் என்னன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதுவும் வந்து தனிமைப்படுத்தி அடிக்கணும். எப்படி கமலஹாசன் அடிச்சாங்க? கமலஹாசன் கூட இப்படிதான் இறங்கினாப்பல, இறங்கி சரி கூட்டணி வைக்கலாமான்னு போகும்போது இல்ல நீ தனியா இல்ல நீ தான் முதல்வர் ஆயிடுவான்ட்டாங்க. சார் ஆனா இதை நீங்க ஒரு அரசியல் சாணக்கியத்தனமா பார்க்க கூடாது. நீங்க வந்து ஒரு சதியை நினைக்கிறீங்க. இல்ல நானும் சொல்றேன், இதெல்லாம் அரசியல்ல சாணக்கியத்தனமா தான் பாக்கணும், இல்ல மாட்டுக்கிறது இல்ல. ஆனா நீங்க தானே போற இடத்துல மக்கள் எல்லாம் என் பக்கம் இருக்காங்க. 26ல எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? ஆசனை கொடுத்துட கூடாதுன்னு சொல்றீங்க. கூட்டணியே தேவையில்லையா? போய் நிப்பாரு, காங்கிரஸ் கூட போ. நாங்க வந்து இந்த 5 ஆண்டுகளா வந்து மக்களுக்காக ஆட்சி பண்ணிருக்கோம். அதனால எங்களுடைய கட்சி வந்து அமோக வெற்றி பெறும். அமோக வெற்றி தான் பெற திமுக. நீங்க சும்மா சொல்லிங்க 1000 கோடி 2000 கோடி எதுக்கு கட்டுக்கதை சொல்றீங்க? 8000 கோடி யார் பார்த்தது? நீங்க பாத்தீங்களா? நான் சொல்லிட்டேன் உண்மையா சொல்லுங்க. பாருங்க, இவர் அதிமுக கூட்டணி செல்லக்கூடிய வகையில வியூகம் வகுத்தார் விஜய் அவர்கள். உடனே பாஜக நீ எனது அடிமை, நான் தான் உன்னை கட்சி ஆரம்பிக்க சொன்னேன், நீ யாரை கேட்டு அதிமுக கூட்டணி என்று எங்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பாஜக விஜயை பயமுறுத்தியது, பாஜக விஜயை மிரட்டி இருக்கிறது. அப்ப விஜயும் பாஜக கூட்டணி, நான் அதிமுக கூட்டணி செல்கின்ற போது நீ வா, நானே அதிமுக கூட்டணி இல்லாத போது நீ எப்படி செல்லலாம்? இதுதான் அவருடைய பிரச்சனை. ஆகவே பாஜக விஜயை மிரட்டியதன் காரணமாகத்தான் அவசர அறிக்கையாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் புருஸ்லி ஆனந்த் அந்த புருஸ்லி ஆனந்தை வைத்து அவசர அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. இதுல எங்க 1000 கோடி படம் முளைச்சு வந்தது? இந்த திமுக கூட பாஜக கூட கள்ள உறவு விஜய் வச்சதுனாலதான் சீமானி ஏறி அடிக்கிறார். இதுதான் ஃபேக்ட். ஓகே, இங்க பாருங்க, இடையில இன்னொரு கோமலை கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. இதுதான் என்னுடைய கை வந்த கலை. உங்களுக்கு என்னன்னு கை வந்த கலையில யாரெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு ஆதரவான குரல் இருப்பாங்க அவங்க எல்லாம் கோமாளி ஆக்குவாங்க. பாஜக அதிமுக வந்தால் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவார். ஆக பாஜக அதிமுக கூட்டணி வரல என்று சொன்னால் விஜய் வரமாட்டாங்க. இது யாருடைய கைப்பறை இயங்கக்கூடிய வகையிலே தாவக இருக்குன்னு சொல்லலாம், மத்திய பாஜகவோடு. இவருடைய இனத்தை எங்கே வந்தது என்று சொன்னால் மாஸ்டர் திரைப்படத்திலே படப்பிடிப்பிலே நெய்வேலியிலே நடந்தது. அப்போது மத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த இடி ரெய்டு வந்தது. அப்போது இரவோடு இரவாக காரிலே சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய அந்த சொல்லி பேசப்பட்ட அப்போது ஒப்பந்தம் தான். நிலைமை இப்படி இருக்க 1000 கோடியாம் 2000 கோடியாம். சார், இப்போ அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிஜேபி கூட அவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்றீங்களா? அவருடைய தேர்தல், சட்டமன்ற தேர்தல் யார் தாவேகா சார்? பாஜக அதிமுக கூட்டணிக்கு முயற்சிக்கிறார்கள். சரி, இன்னும் சரியா கனியவில்லை. ஆனால் ரகசிய ஒப்பந்தம் அவர் இருந்தே இருக்கிறார். நீங்க அதிமுக பாஜக என்ன சொல்லுகிறேன் சொன்னால், நான் கூட்டணி வைக்காத வரைக்கும் நீ அங்கே செல்லக்கூடாது சார். அப்படியே எனக்கு அடிமை நீ. இதுதான் ஓகே. இப்ப பாஜக அதிமுக தாவேகா எல்லாருமே தனித்தனி திமுக தான் லாபம். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு சதுர போகுது, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஒட்டுமொத்த கூட்டணியாக நின்றாலும் இந்த நயவஞ்சல நாசக்காரர்கள் நாட்டை அழிக்கூடிய மோசக்காரர்கள் தனித்து நின்றாலும் வெற்றி பெற போது திமுக திமுக திமுக. சரி, மக்கள் தீர்ப்பு என்னங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக வந்து 200 தொகுதிகளில் நாங்க வெற்றி பெறோம்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப கூட்டணி கட்சிகள் எங்க போறது சார்?
அனைவரும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். திமுக மட்டும் 200 தொகுதியில் ஜெயிக்கணும்ன்றதான் பிளானு. அதுதாங்க ஒரு கட்சியினுடைய வலிமையாக இருக்க வேண்டும். வலிமையாக இருப்பதை வைத்துக் கொண்டு அந்த கட்சியினுடைய 2 கேள்வி சார் இருங்க சார், அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எடுப்பது வந்து இயல்புதான். அதற்காக கூட்டணி கட்சியை வைத்துக் கொண்டு வெறும் 34 தொகுதியில் நாங்க ஒதுக்குவோமா? அதான் நான் இப்ப கேள்வி கேட்க வரேன். எனக்கு பிளான் என்னன்னா எல்லாரும் அடிச்சு பத்தி விட்டுட்டு நீங்க தனியா நிக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா? 40 தொகுதியில அப்படி நின்னு நானே திமுக ஓட்டு போடுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆண்மை உள்ள ஒரு தலைமை கூட்டணிக்கு வரக்கூடிய நபர்ல சிதைக்க வேண்டாம் தான் இவருடைய எண்ணம். உடனே தைரியம், திராணி, ஆண்மை, பெருமை, ஆடு மாடு இதுதான் இவருடைய கணக்கு. நான் கேட்கிறேன், ஒரு ஜனநாயக கட்சி இருக்கிறது, அந்த கட்சி நம்ப ஒரு 5 கட்சியில வருகிறேன்னு சொன்னா கொள்கை உடன்பட்டு கூட்டணி உடன்பட்டு வருகிறார். அவரை எப்படி விளக்க முடியும்? உடனே தைரியம் இருக்கிறா, தானி இருக்கிறா, தெம்பு இருக்கிறதா? உங்களுக்கு கூட்டணிக்கு ஜன்னலை தர ஜாக்கெட் தருந்துங்க, எவனும் வரல. நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாங்களா இல்லையா? பாஜக சொன்னதா ஜன்னலை தெரிந்திருக்கிறோம் சொன்னார்களா இல்லையா? பாஜக சொல்லிச்சு. இவரையே நானும் பாஜக அதான் அதிமுக சேர்த்தாங்க சொல்றேன். கூட்டணிக்கு எவருமே வராத போது வந்திருக்கிற கூட்டணி பார்த்து நீங்க இப்படிதான் விமர்சனம் வைப்பீங்க. அப்புறம் இல்ல சார், அது ஓகே. இப்ப திமுக கூட்டணி வலுவா இருக்குன்றதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆக விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரி, தொடர்பு இருக்கு, உறவு இருக்குன்னு சொல்ல. இப்ப சொன்னீங்களே 1000 கோடி திமுகவுடைய திட்டம். விஜய் வந்து எக்காரணம் கொண்டு அதிமுக கூட்டணி போக கூடாது. பாஜக சொல்லுது சார், பாஜக சொல்லுது. ஆனா இறங்கி பேசுனது திமுக. இது என்னது? திமுக பிஜேபி லிங்க்னு சொல்லுவாங்க. அதுதாங்க அப்படி சொல்றாருங்க. அது என்னங்க? இது சம்பந்தம் இல்லையாங்க? இது என்ன புதுசு புதுசா? இன்னொரு கேள்வி சீமான் அவர்கள் கேட்டிருந்தாங்க. இதாவது நியாயமா கேட்பீங்களா? சொல்றேன் என்னன்னு பாருங்க. அதிமுக கிட்ட ஒரு ரைடு விட்டா போதும் கூட்டணிக்கு போயிருவாங்கன்னு சொல்லி திமுக சொல்றீங்க. அதிமுக பாஜக சேர்ந்துருவாங்க சீக்கிரமா, ரைடு விட்டா போயிருவாங்கன்னு சொல்லிட்டு சீமான் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஏன் வந்து பிஜேபி இன்னும் வரைக்கும் திமுக மேல ரைடே விடல அப்படின்னு சொல்லி. அதுதாங்க அவர் கொஞ்சம் நிதான தவறி இருக்கிறார். இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுதாங்க சீமான் நிதான தவறி இருக்கிறாங்க சொல்றேன். இதாங்க பதில். நிதானம் தவறி இருக்கிறன்னா புரியல எனக்கு. நிதானத்தோட இல்லைன்னு அர்த்தம். சரி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி நான் பொதுவான கேள்வி நான் வைக்கிறேன். பதில் அடங்கி இருக்குது. விரிவா சொல்லட்டுங்களா? சொல்லுங்க நீங்க. அதாவது இவர் இன்னும் திமுக மீதோ முதலமைச்சர் மீது சோதனை வந்தா நம்புவீங்களோ? செந்தில் பாலாஜி அண்ணா எங்க போனாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த அளவுக்கு பண்ணாங்கல்ல. முதலமைச்சர் தானே அவரு. பக்கத்துட்டு பொண்டாட்டி ஊர் மாலை போச்சு, இவன் பொண்டாட்டி ஊர் மாலை போனோம் சொல்ல வரீங்களா? செந்தில் பாலாஜி என்ன சார் இருந்தாரு? சிறையில இருந்தாரு. எந்த கட்சியில இருந்தா? எந்த ஆட்சியில இருந்தாரு? திமுக ஆட்சி. இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற செந்தில் பாலாஜி மக்களுடைய காசு கொள்ளடிச்சுதான் இருக்கான், ஊழல் தானே பண்ணிருக்கான். அப்போ நீங்க தான் யோகி அரசாட்சி சீமானு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புற மாதிரி செல்போனை பார்த்து திடீர்னு பொங்குறாரு. இல்ல நானே சொல்ல அதை பார்த்துதான் பொங்கு. அதை பார்த்து பொங்குறாரு. நீங்க யோகியா இருந்தா ஏத்துக்க கூடாது. இல்ல சார், நீங்க ஏன் சும்மா பேசுறீங்க? செல்போன் அப்படி ஓர போடுங்க. பார்த்து எது பேசுனீங்க பொய்யா பாருங்க. யாரு உங்களுக்கு செய்தி அனுப்புறாங்க? உண்மையை சொன்னா கூட நீங்க உண்மை அவன் அனுப்புறோம், உண்மை அனுப்பல சார். அதை தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க. அதை சரி சார், திமுக மீது ஆஃப் பண்ணுங்க. யாரு உங்களுக்கு எங்க அனுப்பிச்சுக்கிறாங்க எல்லாரும்? இல்ல இவருக்கு மற்றவங்க ஏதோ செய்தி அனுப்பிச்சுதான் 2 நாள் வெளியே பார்த்து நான் இவ்வளவு தூரம் சிவா சொல்ற பொய்ய வந்து உண்மையான்னு சொல்லி ஒரு இதோ பார்த்தேன், அதை தள்ளி வச்சுட்டேன். அதுக்குள்ள சிவாவுடைய பொங்கல் பாருங்க எப்படி பொங்குறாரு. கேள்வி பாருங்க சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெகத் ரட்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் சோதனை செஞ்சாங்க, ஃபைன் போட்டாங்க. அவர் இல்ல எந்த கட்சியில் இருக்கும்போது இப்ப வாங்க சார் செந்தில் பாலாஜி இவர்கள் மேல் கை வைத்தாலும் அரசு மீது கை ரெண்டு ஒண்ணுதானே சார்? இல்ல அந்த அளவுக்கு பாஜக திமுக மீது காட்டம் காட்டுகிறதாங்கிறத கேள்வி. சுமூகமான போக்கு இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. ஆமா சார், இவர் பேச நிதான தவிர்க்குன்னு சொல்லிட்டேன் சார். அதே சார் வெட்ட வெளிச்சா பேச சீமானம் விட்டுலாம். பொதுவாக நிதானம் தவிர்த்து போத அடிச்சிருக்கீங்களா? எப்படி இருந்திருக்கலாம்? திமுக ஆட்சியில் தான் நிறைய இருக்கு. அவர் அடிச்சிருப்பா, அப்படிதான் நம்ம சொல்லலாம். இல்ல அடிச்சு நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்ல நீங்க சொல்றீங்களா? திமுக ஆட்சியில சர்வசாதாரணமா கிடைக்கும் அரசியல் நிதானம் தவறி ஒரு கட்சியினுடைய தலைவரை பத்தி நீங்க குறிப்பிடுறீங்க. அரசியல் நிதானம் சொல்றேன் சார். நீங்க போனிலே போறீங்க. இல்ல விவரம் மாட்டேன். கலைஞருக்கே உண்டான அந்த வார்த்தை விளையாட்டுகள்லாம் சிவா அவர்கள்ட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளே தான் பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக, நீங்கள் சொல்லக்கூடிய நிதானம் தவறிய நாத்தாக்கா
போன்ற அப்புறம் தாவேக்கா இவர்கள் எல்லாம் எதிர்கட்சியில போட்டி போடும் வகையில அரசு நிதி இருக்கும். ஆளுங்கட்சி என்பது ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவடைந்திருக்கு. நிச்சயமா நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை முன் வச்சிடலாம். கடைசியா ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடுறேன் சொல்லுங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்ப சமீபமா அரசியல் ரீதியா அவரு எடப்பாடி வந்து ஒரு முதல்வரை தாக்குறாரு, துணை முதல்வர் கூடிய உதயநிதியை தாக்குறாரு. நீங்க எப்படி வந்தீங்க? கருணாநிதிக்கு பிள்ளையாளன்னு சொன்னா நீங்க வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ல இது யதார்த்த பேசு. அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கருணாநிதி வந்து வரலாறு படைச்சவர், அவருக்கு பிள்ளையா இருந்தாலும் முதல்வரானாரு. நீங்க வந்து கூவத்தூர்ல ஊந்து போனீங்க அப்படின்னு சொல்லி கொச்சைப்பா வந்து பயன்படுத்தியிருக்க வார்த்தை. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணுதுன்னா திமுக தடுமாற்றத்தில் இருக்கு. அதாவது திமுக வந்து 26ல வெற்றி பெறுவோம் இவர் சொன்ன மாதிரி உண்மையை திமுக கிட்ட வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்துன்னு சொன்னா இந்த மாதிரி கீழ்த்தரமா எல்லாம் விமர்சனம் பண்ணாது. ஏன்னா நம்ம திமுக இன்னைக்கு நேற்று உருவான கட்சி இல்லையா, திமுகவுடைய தலைவர்கள் இன்னைக்கு நேற்று இப்படி பேசலையா, கடந்த 50 ஆண்டு காலமா நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. அவங்களுக்கு எப்பெல்லாம் தடுமாற்றம் வருதோ அப்பதான் இப்படி கொச்சையா பேச இறங்குவாங்க. இன்னைக்கு ஒரு அதான் சுட்டி காட்டுறாரு. நான் கேட்கிறேன் சார், ஐயா கலைஞரோட மகன் என்பதற்காக திரு மு.க. ஸ்டாலின் இந்த உச்சத்துக்கு வந்து சரிங்க. நான் மேல அவரு மக்கள் பணி செய்து சொல்றேன். காலில் விழுது அது வந்து தவறான கலாச்சாரமா அல்ல தமிழகத்துல அது வர இருக்கக்கூடிய கலாச்சாரம்? காலில் விழுது, பெரியவங்களை பார்த்து காலில் விழுது எல்லாமே நடந்துட்டு வருதா இல்லையா? சொல்றீங்க நீங்க ஊர்ந்து போனாரு, உள்ள பூந்துக்கிட்டாரு, திரும்ப உங்களுக்கு பேச இது இல்லையா? நீங்க உண்மையிலே பேசணும், அரசியல் பேசணும். ஆமாங்க, எங்க அப்பா வந்து அவருக்கு பிறந்துட்டாரு, பிறக்காம இருந்திருந்தா கூட அவர் அந்த நிலைக்கு வந்திருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க பேசினா உண்மையை கைத்தாக்கலாம். புரியுதுங்களா? ஒரு துணை முதல்வர் இருக்காப்புல, எங்க அப்பா வந்து கருணாநிதிக்கு பிறந்தாருன்றதுக்காக தான் அவர் அந்த இடத்துக்கு வரல. அவருக்கு பிறக்காம இருந்திருந்தாலும் அவருடைய உழைப்பு அவருடைய இதெல்லாம் தரமெல்லாம் நீங்க சொல்லி என்ன பண்ணலாம், தன்னுடைய தந்தையை உயர்த்தி படிச்சு நீங்க சொல்ல அந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ரொம்ப கேவலமா ஊர்ந்து போன வரலாறு தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன உங்களுக்கு அவ்வளவு மனசு வலிக்குது? இல்ல இதெல்லாம் எல்லாத்தையும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா இது வந்து இப்ப அடுத்த முதல்வர் ரேஞ்சுக்கு திமுக தான் வச்சு பாக்குறாங்க. யார இதுதான் மறுக்கிறேன் சார். தமிழ்நாட்டுல மக்கள் நினைக்கிறாங்க சார், நீங்க திமுக சுருக்குறீங்க. சரி, நீங்க பாக்குற மக்கள் நினைக்கிறாங்க வச்சுக்கணும். அப்போ இது போன்ற வார்த்தைகள் வந்து அந்த மக்களை வெறுப்பாங்க, அதை தவிர்த்துக்கின்றதுதான் நம்ம சொல்றோமே தவிர அவரை குற்றம் சொல்லல. சரி, நிச்சயமா அவங்க ஒரு அறிவுரை தான் கொடுக்குறாங்க, ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னு நினைச்சிக்க வேண்டாம். நிச்சயமா சார், பல விஷயங்கள் வந்து விவாதிச்சோம். 2 பேரும் பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. விவாதத்துல வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.